நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதை நினைச்சுதான் ஆரம்பத்துல இருந்து நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப பாரு, அவன் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டான். என்ன சொல்ற மோனா? சித்தார்த்துக்கு எப்பவுமே தான் குடும்பம் தான் முக்கியம். அங்க இருக்கிறவங்களுக்காக எதையுமே தியாகம் செய்ய அவன் தயாரா இருப்பான்னு நான் சொன்னேன்ல. கடைசியில அவன் அதைத்தான் பண்ணிருக்கான். நல்ல வேளையா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. அதனால தான் எழுந்த சொத்தெல்லாம் திரும்பவும் கிடைச்சிருச்சு. நம்ம பிசினஸும் திரும்ப கிடைச்சிருச்சு. சித்தார்த்தம் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நம்ம வீட்டையும் வியாபாரத்தையும் மட்டும் பறிக்கல, என் குழந்தையோட நிம்மதியும் பறிச்சுட்டாங்க. இங்க பாருமா, நீ அவனை உயிரை விட மேல நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட காதலுக்கு தகுதியானவன் தானான்னு யோசிக்க தவறிட்டேன். உண்மை என்ன, இந்த நிமிஷம் அவன் கூட இல்ல, அதுதானே? என்னாச்சுமா சித்தார்த்க்கு? நமக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காருமா. சங்கீதாக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. உங்களை கொலை கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் மறக்க முடியுமாமா? அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்துல அவர் எப்படி? ரோஷினி, நீ சொல்றது சரிதாமா. ஆனா என்ன பேசுற மோனா? என்ன சரியா இருக்கு? இன்னைக்கு நம்ம பொண்ணு ரோஷினிக்கு அவன் விவாகரத்து கொடுத்துட்டான். இதை விட இவ வாழ்க்கையில தோக்கிறதுக்கு இன்னும் வேற என்ன இருக்கு? அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம ரோஷினிய என்னைக்கும் ஏத்துக்க மாட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்ல. அதை எல்லாத்தையும் இவகிட்ட மறைச்சு இவளோட நம்பிக்கையை வளர்த்திருக்கான். இவ இதயத்தோட விளையாடி அதை உடைச்சிருக்கான். இதெல்லாம் சரியா மோனா? அந்த வீட்டுல அவனோட அம்மாவும் அந்த கிருத்திகாவும் இவளை எந்த அளவுக்கு வெறுத்தாங்க. அந்த வெறுப்பும் என்னைக்கும் மாறாதுங்கிறது உண்மைதானே? ஆனா சித்தார்த் என்ன காதலிக்கிறாருமா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி ஒருவேளை அவனுக்கும் அந்த காதல் இருந்திருந்தா அதை பத்தி ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட பேசி இருக்கணும் இல்ல? பேசலையே. ஒரு மனுஷனோட மனசுல சின்ன கலங்க இருந்தாலும் அது அவனை பலவீனப்படுத்துற ரோஷினி. கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்க தேவையான தைரியத்தை அவங்கிட்ட இருந்து அதை பறிச்சிடும். இந்த மாதிரி கோழைகளை என் வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்கேன். எந்த ஒரு ஆம்பளை தன் மனைவியோட சுக துக்கத்துல பங்கெடுத்துக்க விரும்பலையோ அந்த மாதிரியால் நம்ம வாழ்க்கையை விட்டு போறதே நல்லது. சித்தார்த் நமக்காக நிறைய பண்ணியிருக்கிறத ஒத்துக்கிறேன். பயங்கரமான கஷ்டத்துல எல்லாம் நமக்கு அவன் துணையா இருந்திருக்கான். நம்மள எவ்வளவோ பிரச்சனையில இருந்து எடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கான். ஆனா அவன் அதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கான் தெரியுமா? உண்மையான பிரச்சனையை நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காகத்தான். சரி ரோஷினி, இங்க பாரு, அம்மாவை பாரு. நான் இது வரைக்கும் உன்னை எந்த விஷயத்துக்கும் அழவிட்டதில்ல. நான் சொல்றது இந்த ஒரு தடவை கேளு. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. பாருமா, உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குறேன். எல்லாத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க. உனக்காக உன் அம்மா ஒருத்தி நான் இருக்கல. இனிமே உன்னோட அம்மா என்னைக்கும் உன் கூடவே தான் இருப்பா. நம்ம ரெண்டு பேரும் தான் நமக்கு துணை. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம என்னைக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட இனிமே நம்ம ரெண்டு பேரும் கை நீட்டி உதவி கேட்கவே கூடாது. அந்த தப்பு செய்யக்கூடாது. எவனா இருந்தாலும் சரி, யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை.